காஸ்டியூம் சேஞ்ச். ஸ்மைல். நெக்ஸ்ட். குரு, நான் ஃபால் ஆகுறேன், அப்போ என்னை பிடிச்சிக்கோங்க. புரியல. இல்லை, நான் இப்போ பெண்ட் பண்ணுறேன், அப்போ நீங்கள் என்னை பிடிச்சிக்கோங்க. ஒரு நொடி சாரலானாய் ஸ்மைல். சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட். எனக்கு பிடித்த உன்னை எங்கு நீ தொலைத்தாய். காஸ்டியூம் சேஞ்ச். உனக்கு பிடித்த என்னை ஃபர்ஸ்ட் போஸ். ஏன் கலங்க வைத்தாய். என் உயிரை தேன் சுடரே என் நெக்ஸ்ட். தேன் சுடரே. தீப்தி, இந்த எல்லா காஸ்டியூமையும் நீ டியூடுக்கே கொடுத்துரு. அவர் கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். அவர் மேரேஜுக்கு நான் இல்லாமையா? எப்படியோ அவர் கல்யாணத்துக்கு நான் தானே ட்ரெஸ் செலக்ட் பண்ணி தரப்போகிறேன். குரு, ஏன் ரெகுலராக ட்ரிங்க் பண்ணுறீங்க? தப்பு தான், எனக்கும் தெரியும். ஆனால் ஒரு சில விஷயத்தை நான் மறக்கணும்னா அதுக்கு நான் குடிச்சு தாங்க ஆகணும். அதுக்கு குடிக்கணும்னு அவசியம் இல்லை. குடிக்காமலே அது மறக்கலாம். கண்டிப்பாக அதுலேருந்து மாறலாம். நான் மாத்துறேன். அந்த ஃபோட்டோ ஷூட்டில் யாரோ என்னென்னமோ போஸ்டெல்லாம் கொடுக்க சொன்னாங்க. அந்த கேமராமேனு உங்கள் காலில் உள்ளாத குறையா கெஞ்சனா. அப்புறம் தீப்தி உங்ககிட்ட வந்து ஏதோ ஒன்று சொன்னான். அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்டர் சும்மா பின்னிட்டீங்க டியூட். அப்படி தீப்தி உங்ககிட்ட வந்து என்ன சொன்னா? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்க. ஜெனியூனாக சொல்லணும். அந்த ஃபோட்டோலாம் எப்படி வரும்லாம் தெரில. அந்த ஃபோட்டோ எடுத்தனால என் வாழ்க்கையில் என்னால் என்னை விட்டு போகுன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. 2 பேருக்குள்ளேயும் ரொம்ப நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருந்தது. போஸ் கூட ரொம்ப க்ளோஸாக கொடுத்தீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே 2 பேரோட பேர் ஃபோட்டோஸ் ரொம்ப அழகாக வரும் தீப்தி. இல்லை, நான் ஃபோட்டோஷூட் பற்றி பேசல கயல். அப்புறம்